வெல்கம் பேக் டு கீர்த்தி சௌமியாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஸ்நாக் ரெசிபி தட்டை தான் செய்ய போகிறோம். இதை தட்டை, தட்டு வடை, நிப்பெட்டு எப்படி வேணாலும் சொல்லலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதே மாதிரி நிறைய ஸ்நாக் ரெசிபி, ஸ்வீட் ரெசிபிஸ்லாம் தீபாவளிக்கு நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ வாங்க இந்த நிப்பெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு உளுந்தம்பருப்பு வறுத்துக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் அதை வறுத்துக்கலாம். நல்லா உளுந்தம்பருப்பு சூடாக இருக்கணும். கலர் சேஞ்ச் ஆகாமல் வறுத்து எடுத்து வச்சுட்டு இதே வானல்ல இந்த கப்பில் 2 கப் அரிசி மாவு. இது கடையில் வாங்கின இடியப்ப மாவு தான். நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவு இருந்தால் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மாவை லோ ஃப்ளேம்லேயே இது ஒரு 2 நிமிஷம் மாவு நல்லா சூடாகிற மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். கருகிடக்கூடாது, லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் வறுத்து வச்சுருந்த உளுந்தம்பருப்பு நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா போட்டுட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கணும். இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா இதை நல்லா சின்ன ஹோல் இருக்கும்ல அந்த ஜல்லடியில் ஜலிச்சிக்கலாம். இருக்கிறதுலே சின்ன சைஸில் ஜலிச்சிக்கணும். நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும் மாவு. இப்போது இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்து வச்சாச்சு. இவ்வளோ மாவையும் யூஸ் பண்ண மாட்டோம். இதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கலாம், போதும். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு தட்டுவடையில் சேர்க்கறதுக்கு பூண்டும் மிளகாவும் அரைச்சிக்கலாம். ஒரு 5 பல் பூண்டு, 3 மிளகா, வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். உள்ளே இருக்கிற சீடெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நல்லா காரமாக வேணும்னா சீடோடு சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. பூண்டு பல் லைட்டாக அரையாது, கம்மியாக போட்டுக்கிறதுனால அதனால் மற்ற வச்சு நல்லா மேஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது நம்ம வறுத்து வச்சுருந்த அரிசி மாவு பவுலில் வச்சுருக்கேன். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து மாவு, இது கூட அரைச்சி வச்சுருக்க மிளகாவும் பூண்டும் சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடி சேர்க்காதீங்க, இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதில் 1 டேபிள் ஸ்பூன் அரை மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். வேணும்னா மாவு பிசைஞ்சதுக்கப்புறமா டேஸ்ட் பண்ணிவிட்டு கூட உப்பு நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இதுவே கரெக்டாக இருந்துச்சு. இது கூட 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டருக்கு பதிலாக 2 டேபிள் ஸ்பூன் நல்லா சூடான எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ பட்டர் சேர்த்ததுக்கப்புறமா அந்த மாவு கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் பிசைஞ்சதுக்கப்புறமா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும். ரொம்ப டைட்டாக மாவு பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா உருண்டை பிடிச்சி நம்ம தட்டை வச்சு அழுத்தும் போது சைட்லெல்லாம் உடஞ்சி போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு தட்டை தட்டிக்கலாம். நான் இதுக்கு ஆயில் கவர் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வாழை இலையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அதில் கூட தட்டிக்கலாம். இப்போ அந்த மாவுலேருந்து சின்னதாக ஒரு உருண்டை எடுத்துகிட்டு பேப்பர் இது மேலே வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்து வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும். சென்டரில் வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். எல்லா இடத்துலையும் சைட்லலாம் வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு இடத்துல தட்டையாக இருக்கும், ஒரு இடத்துல கொஞ்சம் திக்காக இருக்கும். அதனால் ஈவனாக வச்சு இந்த மாதிரி தட்டிக்கணும். இப்போது ஆயில் கவர்லேருந்து இந்த மாதிரி எடுத்தோன்னா அதுவே விழுந்துடும். சப்போஸ் உள்ளே ஒட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கவர் மேலே எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போது இதே மாதிரி எல்லா தட்டையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 10-15 தட்டை ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தட்டையோட திக்னஸ் மட்டும் இந்த அளவுக்கு ரொம்ப கொஞ்சம் மெலிசாக தான் இருக்கணும். ரொம்ப திக்காக பண்ணிட்டோன்னா எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் பானிபூரி மாதிரி உப்பி வந்துடும். அதனால் சைஸ் மட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, இந்த திக்னஸில் இருக்கணும். இதே மாதிரி எல்லா தட்டையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த மாதிரி நான் ஒரு இட்லி துணி மேலே போட்டு வச்சுருக்கேன். அது எண்ணெயில் போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டக்கு டக்குன்னு எடுத்து நீங்கள் வேணும்னா எண்ணெயில் பொரிக்கும் போது பானிபூரி மாதிரி உப்புது அப்படின்னா ஃபோர்க் வச்சு சின்ன சின்னதாக ஓட்டை போட்டுக்கோங்க, அப்போது கரெக்டாக வரும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வானலில் எண்ணெய் வச்சுருக்கேன். தட்டை பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ரொம்ப காஞ்சிருக்கக்கூடாது, மிதமான சூட்டில் இருக்கணும். ரொம்ப அதிகமாக சூடாக இருந்துச்சுன்னா எல்லாம் பூரி மாதிரி உப்பி வந்துடும். இந்த மாதிரி கொஞ்சம் லேசான சூடில் இருக்கணும். ஃப்ளேமு லோ ஃப்ளேமில் இல்லைனா சிம்மில் வச்சுக்கோங்க. பொறுமையாக தான் வேக வச்சு எடுக்கணும். தட்டை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சா தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கலரும் சீக்கிரமாக சேஞ்ச் ஆகாது, உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோன்னா சீக்கிரமாக கருகிடும், சரியாக வெந்திருக்காது. இப்போது இந்த மாதிரி ஒரு 4-5 எவ்வளோ எண்ணெய்க்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு பொரித்து எடுத்துக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. இது வேகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். நிறைய எண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நிறைய தட்டை செஞ்சு டக்கு டக்குன்னு ஒரே பேட்சில் கூட போட்டு எடுக்கலாம். பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எல்லா தட்டையும் நல்லா இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கணும். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. எல்லா பபுள்ஸும் இந்த மாதிரி நல்லா அடங்கினதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். இதே மாதிரி இன்னொரு பேட்சும் போட்டுக்கிறேன். நிப்பெட் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், பொறுமையாக தான் வேக வச்சு எடுக்கணும். நீங்கள் ஃப்ளேமை சீக்கிரமாக வெந்துடும் அப்படின்னா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா ஒன்று தட்டை உப்பிடும், இல்லைனா ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகி கருகிடும். இந்த கலர் வந்ததுக்கப்புறமா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பபுள்ஸை சுத்தமாக அடங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் கிறிஸ்பியாக.
2 பேட்ச் போட்டு எடுத்து வச்சுட்டேன். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. கீர்த்தி கடையில் வாங்கின மாதிரியே இருக்குது, நல்லா கிறிஸ்பியாக அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நிஜமாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதை உடச்சி காட்டுறேன். இதை செஞ்சுட்டு நல்லா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கிட்டோன்னா 10 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.